நான் சினிமாவுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஏதோ சினிமாவில் வந்தால் போதும்னு வந்தேன். அப்போ தான் அந்த அட்மாஸ்பியர்லாம் நிறைய பண்ணேன். தீனான்ற படம் வந்த பிறகு ஐயோ முகம் தெரிஞ்சவொன்னே நிறைய பேர் பாராட்டுறாங்க, நம்மளை வந்து அடையாளம் கண்டுக்கிறாங்க. ஸோ ஓகே ஏதாவது டைலாக் கூட பேசி நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது டைலாக் கூட சில காட்சிகள் சில படங்கள் ஒன்றுன்னா நம்ம நடிக்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் முயற்சி பண்ணுறோம். அது கொஞ்சம் கிடைக்குது, ஆனால் லேட்டாக கிடைக்குது. ஸோ நம்ம சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஒரு எண்ணம் மட்டும் இப்போ வரைக்கும் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கேன். இந்த விக்ரம் வந்த பிறகு தான் நான் வந்து அந்த முடிவெடுத்தேன். இனி நம்ம வந்து வில்லன் கூட ஹீரோ கூட வர மாதிரி இல்லாமல் நம்ம மெயின் வில்லனாக பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சில படங்களில் லீட் ரோலாக பண்ணுறேன். நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்றது கொஞ்சம் லேட்டானாலும் நான் இப்போ உணர்றேன். சரி, இப்போது நீங்கள் மிஸ் பண்ண பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது மாதிரி ஏதாவது ஃபிலிம் ப்ராஜெக்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காந்தாராவில் அது சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. சாப்பிட்ருவாங்க. அது வந்து பெரிய மிஸ். அது அந்த கேரக்டர் கூட வந்து இதோட பெட்டர் கேரக்டர் தான். பட் இதுவும் நல்ல கேரக்டர் தான். ஸோ அது ஒன்று. நான் சிட்டிசன் படம் பண்ணும்போது அப்போ தான் தீனா ரிலீஸ் ஆகிடுச்சு. படமும் ஹிட்டு. இல்லை சாரி அப்போ தான் வந்து உன்னை கூட என்னை தருவேன் அப்படிங்கிற படத்தில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு அஜித் சார் கூட சூப்பர் ஃபிலிம்ஸு. அது நடித்து முடிச்சுட்டு நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சின்னதா. அப்போது சிட்டிசன்ங்கிற படம் அஜித் சார் நடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு டைரக்டர் சரவண சுப்பையா சார் பார்க்குறேன். அவர் பார்த்துட்டு இது மாதிரி அவர் வந்து 2 பேரை செலக்ட் பண்ணார் அஜித் சார் ஃப்ரெண்ட்ஸாக. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அஜித் சாருக்கு லைவில் இருக்கிற அஜித் சாருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம பாண்டி ரவி, இன்னொன்று வந்து குமரேசன் நடிச்சிருப்பார். அதில் பாண்டி ரவியை செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்னொரு கேரக்டருக்கு வந்து என்னை செலக்ட் பண்ணார். அப்போ நான் குமரேசன் 2 பேர் மட்டும் தான் நிற்கிறோம். 2 பேரில் யாராவது செலக்ட் பண்ணோம். டைரக்டர் வந்து சரி சம்பத் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் ஓகே சொல்லிட்டு எல்லாம் டேட்லாம் சொல்லுவாங்கப்பா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் சார்கிட்ட டைரக்டர் வந்து கை கொடுத்து சாரி குமரேசன், நம்ம அடுத்து ஏதாவது கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டார். அப்போ நான் நிற்கிறேன். சம்பத் டேட்லாம் சொல்லுவாங்க, கரெக்டாக வந்துடுங்க. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுங்களே? நான் புல்லட் ஓட்டுவேன் சார், கார் ஓட்ட தெரியாது சார். ஐயோ அந்த பையன் கொடு அப்படின்னு சொன்னோடனே உடனே குமரேசனை போய் யாரோ அசிஸ்டன்ட் எடுத்து கூப்பிட்டு வந்து நின்னார். சார் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? நான் லாரியே ஓட்டுவேன் சார் அப்படின்னு அவர் சொல்ல, அப்புறம் அதே டைரக்டர் என் கையில் கை குத்து சம்பத் நம்ம வேறு ஏதாவது கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அமைச்சார். 1 வாரம் கழித்து பார்த்தா சிட்டிசன் வந்து தற்காலிகமாக நிப்பாட்டிருக்காங்க. அஜித் சார் வந்து தீனாங்கிற படம் வந்து ஏஆர் முருகதாசன் ஒரு புது டைரக்டர் வச்சு பண்ணுறாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஹெவி பட்ஜெட்டு பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அங்கே போகிறேன். அங்கே போய் பார்த்தோன்னே டைரக்டர் என்னை பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் தான் வந்து அஜித் சாருக்கு லெஃப்ட் ஹேண்டு, மகாராணி சங்கர்னர் ரைட் ஹேண்டு அப்படின்ட்டாங்க. எனக்கு பரவாயில்ல, அது போச்சு. இது வந்து பயங்கர சந்தோஷம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு தீனா தான் ரிலீஸ் ஆச்சு. பெரிய ஹிட்டு, பெரிய ரீச்சு, பிளாக் பஸ்டரு. எனக்கும் வந்து எங்கே போனாலும் இதோட தலை கூட நடிச்சவர் அப்படின்னு பயங்கரமான ஒரு ரீச் ஆச்சு. நம்ம தலைக்கே அந்த படத்தில் தலன். ஆமாம், தலன் பேர் வந்து அந்த படம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் சிட்டிசன் ஷூட்டிங் போகிறேன். அங்கே போனால் கூப்பிட்டு என்னை வந்து இந்த மீனவர் குப்பத்தில் அஜித் சார் கூட நிறைய பேர் இருப்பாங்க, 30-40 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக நடிக்க வச்சிட்டாரு. அப்புறம் படமாக பார்க்கும்போது என்னால் அது ஒரு கார் ஓட்ட தெரியாதனால நமக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர் மிஸ் பண்ணிட்டேன் நம்ம. ஏன்னா அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைவில் வர அஜித் சாருக்கு தான் வந்து 2 பேர் இருப்பாங்க. பெரிய கூட்டம் இருக்காது கூட்டம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கும். நான் எங்கே இருக்குன்னு ஆமாம் ஊரே இருக்கும். நமக்கு தான் தெரியும் நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்னு. ஸோ அது பெரிய வாழ்க்கையில் அந்த டைமில் எனக்கு பெரிய மிஸ் ஆனதான் நான் ஃபீல் பண்ணப்போ. சார் தீனா படத்தில் அஜித் சாரை வந்து தலன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் மகாநதி சங்கர் சார் சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த மூமெண்ட்டில் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் அதை எப்படி ப்ளே பண்ணீங்க? அந்த ஆக்சுவலாக வத்தி குச்சி பத்திக்காதுடா அந்த சாங்கில் தான் ஃபஸ்ட்டு அவர் தலைன்னு கூப்பிட்றாரு மகாநதி சங்கர்னு. அது அந்த சாங் ஆரம்பிக்கும் போது தான் அந்த சீன் எடுத்தாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர டைலாக், அது டைலாக்ல இருந்து ஸ்கிரிப்ட்ல இருந்தா சார்? ஆமாம், ஸ்கிரிப்டில் இருந்து தான். ஆமாம்,
அதாவது ஏஆர் முருகதாஸ் சார் வந்து சென்னையில் தண்டையார்பேட்டில் தான் வந்து அவங்க சித்தி வீட்டில் தான் அடிக்கடி வந்து வளர்ந்துருக்காரு. சித்தி வீடு வந்து தண்டையார்பேட்டை, ராயபுரம் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனால் அந்த பரிச்சயம் இருந்தனாலே என்னன்னு தெரியல, அவருக்கு அந்த வார்த்தையை வந்து ரொம்ப யூஸ் பண்ண கேட்ட ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு பொழுது. ஸோ அந்த சாங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைலாக் எடுப்பாங்க, ஏய் தலை இருக்கும்போது வால் அடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த சீனில். ஸோ அது அப்போ அந்த ஸ்பாட்டில் அவர் எழுதி கொடுத்து சொன்னத டைலாக் தான் அது. மகனை சங்கரன்னு சொன்னதில்லை, டைரக்டர் சொல்லி அதை மகனை சங்கர்னு சொன்னார். ஸோ அந்த 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 நேரத்தில் இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதாகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்கே போனாலும் நம்மளே நிறைய பேர் பார்த்து இதோட தலை அப்படின்வாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு ரீச்சை கொடுத்த அந்த படம் அது. சூப்பர் சார். சரி, இப்போது இந்த டைமில் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது சார்? அடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பெருசாக பண்ணலாமா, இல்லை எது கிடைச்சாலும் பண்ணலாமா? நான் சினிமாவுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஏதோ சினிமாவில் வந்தால் போதும்னு வந்தேன். அப்போ தான் அந்த அட்மாஸ்பியர்லாம் நிறைய பண்ணேன். தீனான்ற படம் வந்த பிறகு ஐயோ முகம் தெரிஞ்சவொடனே நிறைய பேர் பாராட்டுறாங்க, நம்மளை வந்து அடையாளம் கண்டுக்கிறாங்க. ஸோ ஓகே, ஏதாவது டைலாக் பேசி நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது டைலாக் சில காட்சிகள், சில படங்கள், ரமணா, நம்ம மகாராஜ் சாருடைய படங்கள், வல்லரசு, ரன்னு, இது மாதிரி டைலாக் சேர்ந்து காட்சிகள்லாம் வந்தது. அப்புறம் நம்மளும் வில்லனாக பண்ணலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும்போது வில்லனா சில சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக போலீஸாக இப்படிலாம் டைலாக்கோட இண்டிவிஜுவல் சீன்ஸாகவே சில இதெல்லாம் கிடச்சிது. அப்படி நம்ம வந்து ஒன்றா நம்ம நடிக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறோம். அது கொஞ்சம் கிடைக்குது, ஆனால் லேட்டாக கிடைக்குது. ஸோ நம்ம சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஒரு எண்ணம் மட்டும் இப்போ வரைக்கும் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கேன். அந்த விக்ரம் வந்த பிறகு தான் நான் வந்து அந்த முடிவெடுத்தேன். இனி நம்ம வந்து வில்லன் கூட ஹீரோ கூட வரா மாதிரி இல்லாமல் நம்ம மெயின் வில்லனாக பண்ணோம், நம்ம வந்து ஒரு லீட் ரோலில் பண்ணோம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறேன். அது கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சில படங்களில் லீட் ரோலில் பண்ணுறேன். நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்றது கொஞ்சம் லேட்டானாலும் நான் இப்போ உணர்றேன். அதை நம்ம நினைக்க அது வந்து கொஞ்சம் லேட்டானாலும் கிடைக்கும். ஆனால் நம்ம நினைக்கணும், அதை ட்ரை பண்ணணும். அது இப்போது ஒன் பை ஒன்னாக நடக்கும்போது எனக்கு வந்து அந்த உணர்வு ஏற்படுது. ஸோ நம்ம சினிமாலே இருந்தால் போதும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நினச்சேன். அது ஒவ்வொன்றா நினைக்கும்போது ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் லேட்டானாலும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் நம்ம ஏன்னா நம்ம நடிப்பு விட்டால் வருதுன்னு தெரியாது. நம்ம 28 வருஷமாக சினிமாலே தான் இருக்கோம், வெளியே எங்கேயும் போகல, நடிச்சிட்டே இருக்கோம், கடைசி வரைக்கும் நடிக்கணும். அது ஒன்று தான் என் மைண்டில் இருக்குது. அது சின்னது பண்ணுறோமா, பெருசாக கேரக்டர் பண்ணுறோமா, வில்லனா பண்ணுறோமா, ஹீரோவாக பண்ணுறோமா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் சினிமாவில் இருக்கணும், அவ்வளோதான். சார், தீனா படத்தில் அஜித் சார் கூட ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது நீங்கள் கீழே விழுந்த உடனே சார் கேட்டாருன்னு சொன்னீங்க. ஆமாம். அது மாதிரி மற்ற பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ரஜினி சார், கமல் சார், இவங்க கூட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும்போது அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க சார்? கேப்டன் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன், அர்ஜுன் சாரோட ஃபைட் பண்ணியிருக்கேன். பிகினிங்கில் நான் வந்து நிறைய அர்ஜுன் சார் படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். 7 படம் கிட்ட அர்ஜுன் சார். ரியல் ஃபைட்டர்ஸ். ஆமாம். அப்புறம் விஷால் சார் கூட அவர் கூட ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். விஜய் சார் கூட 7 படம் பண்ணியிருக்கேன், அவரோட ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து ஃபைட்டர்ஸ் மேலே அடிப்படாமல் எவ்வளோ மேக்ஸிமம் சேஃபாக பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடித்தும் எனக்கு வந்து அடிப்பட்டதே கிடையாது. படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். விஜய் சார்லாம் நம்ம திருப்பாச்சியில் அடி அடிப்பார், அப்படி இருக்கும் இது பண்ணும்போது, படம் பார்க்கும்போது. பட் என் மேலே ஒரு இது கூட பட்டு கிடையாது. ஸோ அதுதான் டெக்னிக்கு. நம்ம நடிக்கிறோம், ஒரிஜினலாக வந்து அடிப்படணுன்ற கிடையாது. ஸோ அது வந்து இன்னைக்கு இல்லை, டாப் மோஸ்ட் எல்லா ஹீரோஸுமே வந்து அந்த கலையை தெரிஞ்சுட்டு வந்து தான் ஃபைட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கும் வந்து கூட நடிக்கிற ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வில்லன் நடிக்கிறாருன்னா அவருக்காகட்டும், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாருக்குமே வந்து ஃபைட் பண்ணும்போது அடிப்படாமல் பண்ணுவாங்க. நமக்கே கூட சில நேரங்களில் பட்டிருக்கு அது மாதிரி. ஸோ ஒரு படத்தில் எனக்கு ஒய்ஃபாக பண்ணாங்க, படம் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, அதான் சொல்ல வந்தேன். இதுக்கும் லைஃப்பில் யாரு கூடயும் ஃபைட் பண்ணும்போது எத்தனையோ ஹீரோ கூட நடிச்சிருக்கோம், எத்தனையோ வில்லன் கூட நடிச்சிருக்கோம், யார் மேலேயுமே நடிச்சது கிடையாது. ஒரு காட்சியில் ஒய்ஃப் வந்து ஏதோ நம்ம திட்டிடுவாங்க, ஏதோ பேசுவாங்க, அவங்கள வந்து அரைகிற மாதிரி ஒரு ஷாட்டு.
நான் இத்தனைக்கும் வந்து அவங்க ஒய்ஃப் கேரக்டர் இப்படி இருப்பாங்க, நான் வந்து இப்படி இருப்பேன், 2 பேருமே இப்படி தான் இருப்போம். பின்னாடி நின்று அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நான் திரும்பி அறையணும் அவங்கள. அவங்க பெங்களூர் ஆர்டிஸ்ட்டு, இங்கேருந்து அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி அப்படி அடையணும். ஒரு வாட்டி நான் செஞ்சும் பார்த்துட்டேன், ரிகர்சல்லாம் பார்த்துட்டேன். கரெக்டாக கை வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே டேக் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன். பேசி அவங்க முடிக்கும்போது அப்படி டேர்னிங்லேயே ஒரு அறையணும், பலாருன்னு 5 விரலும் பதிஞ்சிச்சு. அப்படியே பண்ணிச்சு. எனக்கு அப்படியே ஐயோ என்னடா இப்படி பெரிய தப்புன்ட்டுமே சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ஓடிட்டேன் அந்த இடத்த விட்டு. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமான ஆள், அதாவது பெங்களூரு 2வது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர். வச்சிருப்பாங்க சார். இல்லை பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர் அவங்க. எனக்கு ஒய்ஃப் அப் பண்ணாங்க, எனக்கு அடித்த மாற்றத்தில் ஐயோ சொல்லிட்டு சாரி மேடம் சொல்லிட்டு நான் ஓடுறேன் ஒரே ஓட்டமா. இல்லை இல்லை ஒன்றும் சொல்லாத. ஆனால் அவங்களும் ரொம்ப இதுவாக இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக. ஆனால் எனக்கு ஒரு கில்ட்டி ஆகிப்போச்சு, என்னடா இப்படி எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்களோட நம்ம வந்து ரியலாகவே அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு ஷேம் ஆகிப்போச்சு எனக்கு. ஸோ அதுதான் லைஃப்லேயே நான் பண்ண ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன். இட்ஸ் நாட் எ ஃபைட் ஆல்சோ, அதை அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் உண்மையிலே அடிச்சிட்டேன் நான். சார் இப்போது ஃபைட்டர்ஸாகவும் ஃபைட் சீக்வன்ஸும் சைட் ரோல்ஸும் பல படத்தில் நிறைய கதாபாத்திரங்களாக நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய லாங்குவேஜஸ்லேயும் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக நிறைய கதாபாத்திரம் எடுத்து பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக வேறு மாதிரி ஒரு ஃபன்னாக வசூல் ராஜாவில் உங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலாக எனக்கு காமெடி வருமானு தெரியாது. சரி, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன சீக்வன்ஸு செம்ம காமெடி, ஒருத்தங்க அடிச்சுட்டு ஓடி. ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸில் என்னை வந்து காமெடியாக தான் பார்ப்பாங்க. ஆள் தான் பார்க்குறது எப்படி இருக்கா, ஆனால் செம்ம காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் என் பொண்ணு வந்து அவங்க ஸ்கூல் பசங்களோட பேசும்போது, எங்கள் அப்பா என்னடி இப்படி பயங்கரமாக இருக்கார் பார்க்கறதுக்கு, எப்படி அவர் பார்த்தா பயமாக இருக்குது, எப்படி நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயா எங்கள் அப்பா எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா தான் காமெடி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லும். ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சரி, வீட்லேயும் சரி, எங்கள் ரிலேஷன்ஸ் எங்கேயாவது போனால் கூட சரி, நான் ரொம்ப காமெடியாக பேசிட்டு அப்படியே ஜாலியாக தான் இருப்பேன். பட் படத்தில் வந்து நம்ம தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் கொடுக்குறாங்க, ஸோ அதனால் நம்ம நடிக்கிறோம். அந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் என்னை வந்து காமெடினா கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி யூஸ் பண்ணி நினச்சிருக்காங்க வேறு ஆங்கிளில். அப்படி எனக்கு அதுவாக அமைஞ்ச ஒரு படம் தான் வந்து வசூல் ராஜா MBBS. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே வந்து ஆதி படத்தில் ஒரு சின்ன சீக்வன்ஸில் காமெடி கலந்த மாதிரி விவேக் சார் காம்பினேஷனில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி செல்லமேல வந்து நம்ம விஷால் சாரோட ஃபஸ்ட்டு படம் விவேக் சார் காம்பினேஷனில் ஒரு காமெடி சீக்வன்ஸில் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வசூல் MBBSல வந்து கமல் சார் த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு கேரக்டர் வந்து சரண் சார் கொடுத்துருந்தார். அசோசியேட் டைரக்டர் சதீஷ் சார் தான் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. பட் என்னோடய பேட் லக் என்னென்னா அதில் ஒரு 10 days தான் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். டோட்டலாக 40 days ஷூட் அதில். ஓகே சார். அந்த நேரத்தில் வந்து வேற ஒரு படத்தில், அதாவது இந்த படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்தில் நான் வந்து கமிட் ஆகிருந்தேன். அது வந்து ஒரு 6 months வந்து ஷூட்டிங் நடக்கலை. சரி, நானும் அந்த படம் ஷூட்டிங்க்காக நான் எந்த படமும் போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த போது தான் எனக்கு வசூல் MBBSல இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. எவ்வளோ பெரிய படத்தில் நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும்? அப்புறம் அங்கே சொல்லிவிட்டு அவங்களோட ஒப்புதலோடு நான் இந்த படத்துக்கு வந்து கமிட் ஆகி நடிச்சிட்ருக்கேன். ஒரு 10 நாள்லேயே அந்த கம்பெனிலேருந்து கால், சார் ஹீரோ டேட் கொடுத்தாரு, நம்ம போனோம் ஷூட்டிங்கு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் இங்கே வந்தால், நீங்கள் திடீர்னு கூப்பிட்டீங்கன்னா எப்படி சார் வர்றது, இங்கே முடியல சார் படம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க கேட்கவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து, நீங்கள் வரலன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனீங்க, எங்கள் படம் பண்ணாமல் அந்த படம் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த படத்துலையும் நடிக்க விடாமல் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை நடிக்க விடாமல் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து இதை பாதியிலே விட்டுட்டு அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் எனக்கு ஏற்படுத்து. பட் அந்த 10 நாள் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தில் வந்து சில காட்சிகளில் நம்ம வந்து காமெடி பண்ணுமோ இல்லையோ, ஆனால் காட்சிகள் வந்து காமெடியாக இருந்தது. ஸோ அது மக்களுக்கு வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது நல்லா போய் ரீச் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ராஜா வசூல் ராஜா MBBS அந்த சாங்கில் வந்து கமல் சாரோட ஆடணுங்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போயிட்டு வடபழனியில் நான் வந்து டான்ஸை கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் கூட ஆடும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு அருமையாக ஒரு பெரிய வாய்ப்பு. அது எப்படி சார் ஃபன்னாக இருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த சீன்ஸில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேரம் ஆடுற சீன் இருக்கும். பெரியவர் வந்து கேரம் ஆடுவார், ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம்.
டைரக்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஏதாவது ஒரு சும்மா ஒரு சிலுமசம் நாங்கள் எல்லாருமே ஃபன்னாக ஏதாவது ஜாலியாக பண்ணிட்டுருப்போம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் அதை பண்ணுங்கள் யாராவது அவங்கவுங்க ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த பெரிய பக்கத்துலேயே பெரிய இங்கே உட்காந்துறா, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காருவேன். உட்காந்துட்டு படுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து சொல்லிட்டு ஒரு மண்டையை அப்படி தட்டுவேன். பெரிய மண்டையா கமல் சார் கோவம் வந்து சீரியஸாக பார்த்தாரு. அந்த பார்த்த மாத்திரலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே கோவம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் மறுபடியும் ரிசீவ் பண்ணாங்க, அம்மா பண்ணாதீங்கன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் அவருக்கு சைலண்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம நினைப்போம் சில இதெல்லாம் பண்ணால் ஃபன்னியாக இருக்கும்னு. பட் கமல் சாருக்கு என்னென்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவரை வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவர் அது கண் பார்வையிலேயே என்னை வந்து கன்வே பண்ணிட்டார். விக்ரமில் லோகேஷ் கனகராஜ் சாரை போய் பார்த்தேன். அவர் எனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை எனக்கு. பட் கேட்டுட்டு வந்தேன், சார் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தேன். அவரும் கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்போ நான் முடிவு பண்ணேன், வசூல் எம்பிபிஎஸ் மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, என்ன கேட்டு கொடுத்தாலும் நம்ம இந்த படத்தில் நம்ம பண்ணிடணும் அப்படின்ற முடிவோட அந்த படத்தில் வந்து முழுசாக நடித்து முடித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பல படங்கள் விக்ரம் மூலியமாக வந்தது. அதுக்கப்புறம் தான் சார் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு, சினிமா ஆர்வமாக இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல துறைகளில் ஆசைப்படுற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி வந்தால் அவங்க சஸ்டெயின் பண்ணலாம்? நான் வந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக நடிப்புன்னா என்னன்னு தெரியாது. ஒரு ஜோஷகாரர் வந்து கையை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நடிகரா இல்லை சாமி, இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க, நடிகராக வரீங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிளைண்டாக வந்துட்டேன் உள்ளே. சரி ஏதோ உள்ளே வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் அதுக்கான நான் எந்த பயிற்சியும் எடுக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சார் சொன்னதுனால நான் ஃபைட்டை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வசூல் எம்பிபிஎஸ் பண்ணதுனால டான்ஸை கற்றுக்கிட்டேன். ஸோ அப்பப்போ அந்தந்த டைமில் எது தேவையோ அப்பப்போ கற்றுக்கிட்டேன். இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு நடிக்கிறேன் அப்படின்னா அது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச நடிப்பு தானே ஒழிய நான் பெருசாக நடித்து சாதிச்சிட்டேன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய அவங்களுடைய திறமைகளை வந்து காமிக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒரு கூத்துப்பட்டு இருக்குது, நிறைய பேர் இப்போது ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக இருந்து சினிமாவுக்கு வராங்க. அப்புறம் சோஷியல் மீடியா இருக்குது. ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்களோட திறமைகளை முழுசாக வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா மூலயமா அவங்க வந்து டைரக்டர்ஸ்க்கு அனுப்பி, இவங்க அனுப்ப வேண்டிய கூட இல்லை, இவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கூப்பிட்டுறாங்க. இப்போலாம் நடிகர்களை வந்து டைரக்டர்ஸு சோஷியல் மீடியாவில் தான் தேடுறாங்க பாதி பேர். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இது மாதிரி ஃபைட்டு, டான்ஸு, நடிப்பு எல்லாம் கற்றுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சினிமா வந்து உங்களை அழைச்சிக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களை சர்வேலுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே சினிமா ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டர். இப்போ நான்லாம் பிளைண்டாக 28 இயர்ஸ் வந்து சினிமாலே இருந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அதை விட்டுட்டு தான் வந்தேன். கிரெடிட் கார்டு கலெக்ஷன் வச்சுக்கிட்டு வா. அதுக்கு முன்னாடி வீட்டில் சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையும் காலி பண்ணேன். ஸோ இப்படி நிறைய இழந்திருக்கேன். அந்த தவறு மற்றவங்க பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே சர்வேக்கு ஏதாச்சும் சம்பாதிச்சுக்கிட்டே நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப சந்தோஷம் சார், இன்றைக்கி உங்களை சந்தித்தது. ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. இன்னும் 50வது வருஷத்தில் உங்களை சந்திப்போம். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். என்ன இன்னும் 22 வருஷம் இருக்குங்க, 50வது வருஷம். அப்போ நடுவில் அவங்க என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்களா சார்? கண்டிப்பாக சார். என்ன அது 50 இயர்ஸ் வந்து இன்னும் பெரிய விழாவாக இருக்கணும். சம்பத் ராம் சாரோட பயோகிராஃபி. நிச்சயமா ஆண்டவன் செயல் எல்லாமே. இவ்வளோ நேரம் நீங்களும் வந்து அழகாக என்னை வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க, பொறுமையாக கேள்விகளை கேட்டீங்க. இதை பார்த்துட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அஞ்சீவ் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது புருஷோத். தேங்க்யூ.